ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட டெய்லி ரொட்டீன் விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோடய டே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ளீனிங் ரொட்டீனோட ஸ்டார்ட் ஆகுது. மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த கிச்சன் கேபினட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அந்த க்ளீனிங் வேலைக்கு தான் இப்போது ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் பாதி அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு கற்பூரம் சேர்த்துக்கிறேன். நம்ம பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கற்பூரம் சேர்த்துருக்கேன். பச்சை கற்பூரம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். நம்ம அந்த கற்பூரம் சேர்க்குறதுனால சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கேபினட்ஸ்குள்ளே வரும்ல, அதெல்லாம் வந்து வராமல் இருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அப்புறம் வினிகர் ஆட் பண்ணுறதுனால இந்த உட்டன் கேபினட்ஸில் இருக்கக்கூடிய டர்ட்டு, எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து நல்லா க்ளீன் ஆகி வந்துடும். ஸோ இதே மாதிரி உட்டன் கேபினட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு சொல்யூஷன் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த லாஃப்ட் ஏரியா இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஏதாவது சேர் போட்டு தான் மேலே ஏறி நான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒட்டடை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிக் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சொல்யூஷன் இருக்குல்ல, அதை வந்து இதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை வச்சு தான் நான் மேலே எல்லாத்தையும் துடைக்கிறேன். ஸோ இந்த ட்ரிக் வந்து நான் லாஸ்ட் டைமும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, கீழேருந்து மேலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அதே விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். இந்த க்ளீனிங் வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முள்ளங்கி சாம்பார், தேங்காய் சட்னி, அப்புறம் ஒரு சிம்பிளான கார சட்னி, தோசை இல்லைன்னா இட்லி. எனக்கு வந்து மோஸ்ட்லி இட்லி பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து ரெகுலராக தோசை கொடுத்தாலுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட் ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த அரிசியில் சமைச்சு சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இட்லி, தோசை, பொங்கல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். வாரத்தில் 2 நாள் தான் இட்லி தோசையே வீட்டில். ஸோ மற்ற நாள்லாம் வந்து தானியங்களில் பண்ணக்கூடிய நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எங்களோட சாப்பாடில் வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்போ பாரு அந்த ரைஸில் செய்யக்கூடியதே நிறைய சாப்பிட்டு கார்போஹைட்ரேட் தான் நம்ம உடம்புல நிறைய சேருது. ஸோ அதை பர்பஸாகவே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வேலைகளை பார்த்துக்கிட்டே இன்றைக்கி ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயம், சந்தோஷம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கேட்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து நம்மளில் எத்தனை பேர்த்துக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன சந்தோஷமாக இருக்குது, ஏதோ வாழ்க்கை போகிற போக்கில் போயிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் பதில் வந்து நிறைய கேட்டிருப்போம். ஸோ இந்த சந்தோஷம் அப்படின்றது யார்கிட்ட கிடைக்கும், எங்கே கிடைக்கும், எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் சந்தோஷம் அப்படின்றது நமக்குள்ளே தாங்க இருக்குது. அதை வந்து நாம் தான் தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாமளே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அக்செப்டன்ஸ். இந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றது நமக்கு என்ன விஷயம் நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது. உங்களுக்கு நேற்று நாள் வந்து ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்திருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, ஜாலியாக இருந்திருப்பீங்க. அதே இன்றைக்கி நாள் வந்து ஏதோ ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கலாம். ஸோ உடனே என்ன ஆவீங்கன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவீங்க. என்னடா இன்றைக்கி நாள் வந்து இப்படி ஆகிடுச்சு, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் போயிடுச்சே, இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையே நம்ம சந்திக்கிற மாதிரி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிடுவீங்க, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸோ இதை தான் வந்து பண்ணக்கூடாது. நேற்று நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா, அந்த நாளை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிங்களா, அதை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருந்திருக்கு, இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த நாள் அமையலை அப்படின்னா கூட அதையும் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்க பழகுங்க. அந்த நாளை, அந்த கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளை எப்படி நம்ம சந்தோஷமாக கடக்க முயற்சி பண்ணலாம். அட்லீஸ்ட் சந்தோஷமாக கடக்க முடியல அப்படின்னா கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அந்த நாளை வந்து கடத்த வேணான்னு யோசிங்க. இந்த நாளை எப்படி சரி பண்ணலான்னு யோசிங்க. இந்த நாளை ரொம்ப கஷ்டமான நாளாக ஆக்கிடக்கூடாது அப்படின்னு யோசிங்க.
அப்போ வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். ஸோ அப்போ தான் உங்களுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே வந்து எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்கும், நீங்கள் நினைக்கிற மாதிரியே எல்லா மனுஷங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு நடக்காதப்போ ஒரு சின்ன ஏமாற்றமோ கஷ்டமோ கவலையோ வரும்போது தான் நமக்குள்ளே தேவையில்லாத ஃப்ரஸ்ட்ரேஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்னால் நமக்குள்ளே இருக்க ஒரு சந்தோஷத்தை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். உங்கள் மனசு ரிலாக்ஸாக இருக்கும்போது ஒரு சின்ன ஹாப்பினஸ் உங்கள் மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதை அப்படியே நீங்கள் வந்து பழக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததாக நம்மளை எப்பவும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாள் எழுந்து உங்களோட அன்றாட வேலைகள் பார்த்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் எடுத்து அன்னைக்கு நாளில் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணீங்க, இல்லை உங்களுக்கு அந்த நாளில் எந்த ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு நல்லா உட்காந்து யோசித்து எழுதுங்க. அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுதிட்டே வாங்க. ஒரு 1 வீக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நோட் எடுத்து பாருங்கள், அந்த 1 வீக்கில் உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா அதை நினச்சே நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்காத எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு, அது கிடைக்கிறதுக்கான பிளெஸிங் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவீங்க. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சின்ன விஷயங்கள் மூலமாக தாங்க நம்ம ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்க முடியும். இப்படி நம்ம ஒரு குட்டி குட்டி விஷயங்களுக்கெலாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வாழ்க்கையில் நிறைய ஹாப்பினஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்க முடியும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடமும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியோடு நிறைஞ்சிருக்கும். சொன்னால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் லைஃப்பில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மந்த்லி கிராசரி லிஸ்ட் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் நியூலி மேரிடாக இருக்கீங்க, பிகினர்ஸ் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிராசரி லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும், சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஷேர் பண்ணுறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் 2 பேர், நானும் என் ஹஸ்பண்ட் தான். ஸோ எங்கள் 2 பேர்த்துக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் தான் இங்கே வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து பூஜை ஐட்டம்ஸ், அப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், க்ளீனிங் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே 3 months ஒன்ஸ் தான் வாங்குவேன். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் வாங்கக்கூடியது. இப்போ நீங்கள் பார்க்குற ஐட்டம்ஸ்லையுமே ஒரு சிலது வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ வாங்குவேன். என்ன ஐட்டம்ஸ்ன்றதை நான் அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன். கிராசரி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி தான். எங்களுக்கு சாப்பாடு அரிசி 3 கிலோ கரெக்டாக இருக்கும். ஏன்னா மதியம் ஒரு நேரம் மட்டும்தான் சாதம் வைப்போம் அப்படின்றதுனால. அடுத்து இட்லி அரிசி, அது வந்து 1 கிலோ தான் வாங்குவேன். ஏன்னா இடியாப்பம், பணியாரம், அடை அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால. மற்றபடி இட்லி, தோசை வந்து வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ தான் சாப்பிடுவோம். அதை வந்து ரீசன்ட் டைமில் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றதுனால தேவைப்படும் போது வெளியிலேருந்து மாவு பாக்கெட் வந்து வாங்கிக்கிறோம். அடுத்ததாக எண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் தான் வாங்குகிறோம். நல்லெண்ணெய் வந்து எனக்கு 1.5 லிட்டர் தேவைப்படும், 1 லிட்டர் கடலெண்ணெய் தேவைப்படும், 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல கொஞ்சத்தை வந்து நான் கிச்சனில் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால ஒரு சில பாட்டில் வந்து கொஞ்சம் காலியாக இருக்குது. செக்கில் ஆட்டி வாங்குறதுனால இதோட ப்ரைஸுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அடுத்ததாக பருப்பு ஐட்டம், துவரம்பருப்பு 3/4 கிலோ தேவைப்படும், பாசிப்பருப்பு 1/2 கிலோ, உளுந்தம்பருப்பு 1/2 கிலோ, பொரிக்கடலை 1/2 கிலோ தேவைப்படும். ஏன்னா துவரம்பருப்பு வந்து வாரத்தில் 2 நாள் எங்கள் வீட்டில் சாம்பார் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் பருப்பு கடையில் இருக்கும். ஸோ அதனால் பருப்பு ஐட்டம்ஸ் இந்த அளவுக்கு தேவைப்படும். அடுத்ததாக பயிறு ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பச்சை பயிறு, இது 3 மட்டும்தான் நான் ரெகுலராக வாங்கக்கூடியது. இது எல்லாமே வந்து 1/4 கிலோ தான் வாங்குவேன் ஒவ்வொன்றும். கருப்பு சுண்டல் குழம்புக்கும், வெள்ளை சுண்டல் வந்து ஏதாவது கிரேவி ஐட்டம்ஸ் பண்ணும்போது, பச்சை பயிறு வந்து ஈவினிங் டைமில் தாளித்து சாப்பிட்றதுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக மாவு ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, ராகி, கடலை மாவு, இந்த போண்டா மிக்ஸ் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது ரேராக எப்போவாது தேவைப்படும் போது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். கோதுமை மாவு பொதுவாக 1.5 கிலோ வாங்குவேன்.
ஆனால் இந்த தடவை இந்த எல்லோ கலர் பாக்கெட் புதுசாக இருந்துச்சுன்றதுனால என் ஹஸ்பண்ட் இதை வாங்கி ட்ரை பண்ணலான்னதுனால ஒரு 1/2 கிலோ பாக்கெட் வாங்கியிருக்கேன். மற்றபடி ராகி மாவு 1/2 கிலோ வாங்குவேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸில் முக்கியமாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த அவல் பாக்கெட்டு, சம்பா ரவை, அப்புறம் நார்மல் ரவை, வெள்ளை ரவை இருக்கும்ல அது. இந்த சம்பா ரவையும் அவல் பாக்கெட்டும் 1/2 கிலோ வாங்குவேன். இந்த வெள்ளை ரவை வந்து 1/4 கிலோ வாங்குவேன். ஏன்னா கேசரி அப்பப்போ பண்ணுவோம் அப்படின்றதுனால தேவைப்படுறதுனால சின்ன பாக்கெட் ஒன்று வாங்கிப்பேன். அடுத்ததாக புளி மிளகா வத்தல். புளி வந்து 300 கிராம் எனக்கு தேவைப்படும் ஒரு மாதத்துக்கு. மிளகா வத்தல் வந்து 200 கிராம் தேவைப்படும். அப்புறம் மசால் பொருளில் பார்த்தீங்கன்னா அந்த கடுகுளுந்து, சீரகம், சோம்பு, மிளகு, வெந்தயம் இது எல்லாமே 100 கிராம் வாங்கிப்பேன். சோம்பும் சீரகமும் ரெகுலராகவே எங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா சோம்பு தண்ணி, சீரக தண்ணி ரெகுலராக வீட்டில் போடுவோம் அப்படின்றதுனால 100 கிராம் அளவுக்கு வாங்கினேன்னா கண்டிப்பாக எனக்கு காலியாகிடும் இந்த மந்த் முடியும் போது. ஸோ இது எல்லாமே இந்த அளவுக்கு தான் நான் வந்து வாங்குவேன். அடுத்து மசாலா ஐட்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் பாக்கெட்டு ஒரு பாக்கெட் வாங்குவேன். இது எல்லாமே 50 கிராம் பாக்கெட் வாங்குவேன். மஞ்சள் தூள் 100 கிராம் பாக்கெட் வாங்குவேன். அப்புறம் ரெட் சில்லி பவுடர் இருக்கும்ல, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அது ஒரு 100 கிராம் பாக்கெட் வாங்குவேன். அடுத்தது இந்த சன்னா மசாலாவும் மட்டன் ஃப்ரை மசாலா, இது 2 பாக்கெட்டும் இந்த தடவை தான் நான் வாங்கியிருக்கேன், புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. அடுத்ததாக டீ காஃபி போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ், நாட்டு சக்கரை, ஜீனி, அப்புறம் டீ பவுடர், வெல்லம். நாட்டு சக்கரை வந்து 1 கிலோ பாக்கெட் வாங்குவேன். ஒரு 1/2 கிலோ பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக டீ பவுடர் வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ டிமார்ட்டில். ஸோ அந்த ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். எனக்கு 250 கிராம் ஒரு மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஜீனி வந்து இப்போது ரீசெண்ட் டைமில் டீ காஃபியோட யூஸ் பண்ணுறது இல்லை, ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறேன், இந்த கேசரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு தான். ஸோ அதனால் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். பணியாரத்துக்கு வேணும் அப்படின்றதுனால 1/2 கிலோ வந்து எப்போவுமே வாங்கிடுவேன். அடுத்ததாக மேகி பாக்கெட்டும் சாஸ் பாக்கெட்டும் எப்போவாது ஆசைப்பட்டு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அப்போ தேவைப்படுன்றதுனால ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அது ஒரு 2-3 மாதம் வரைக்கும் வீட்டில் தான் இருக்கும். அடுத்தது அந்த டிஷ்யூ பேப்பர், இது வந்து நான் டிமார்ட் போகும்போதெல்லாம் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு கிச்சனில் ரெகுலராக தேவைப்படக்கூடிய ஐட்டம் அப்படின்றதுனால. அடுத்தது அந்த வத்தல், அப்பளம், ஊறுகாய் இதெல்லாம் வாங்குவோம்ல, அதில் நான் வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த அரிசி அப்பளம் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு பேக்கெட் வாங்குவேன். இதுவே 2 மாதம் வரைக்கும் வீட்டில் இருக்கும். அடுத்ததாக வந்து வத்தல், அதெல்லாம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவேன். வடகம்லாம் பெருசாக வாங்குறது இல்லை. ஊறுகாய் வந்து ஒரு பாட்டில் வாங்கி வச்சுருப்பேன், அதுவே ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் வரும். அடுத்ததாக இந்த க்ளீனிங் ஐட்டம்ஸ், சபீனா பவுட்ரு, விம் லிக்விட், இந்த ஸ்பாஞ்சு, ஸ்க்ரப்பரு, விம் சோப்பு, இது எல்லாமே வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வாங்கிப்பேன். இந்த விம் சோப்பும் சபீனா பவுடரும் எனக்கு ஹெல்ப்புக்கு வர மெய்ட் அக்கா வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்கன்றனால அவங்களுக்காக வாங்கிடுது. இந்த விம் லிக்விட் வந்து நான் கிச்சனில் வந்து ஒரு சிங்க் இருக்குது, அங்கே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றனால ஒரு பாக்கெட் வந்து ஒரு மாதத்துக்கு தேவைப்படும். அதனால் விம் லிக்விட் பாக்கெட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஸ்காட்ச் ப்ரைட்லேயே வந்து ஒரு ஸ்க்ரப் இருக்குது பார்த்திங்களா, நல்லா சாஃப்டாக இருக்கும். அது வந்து எனக்கு யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். அந்த அக்காவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்காட்ச் ப்ரைட்டில் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி, இந்த சைடு நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், இது வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்குன்றனால ஒரு பேக்கெட் வாங்கி வைப்பேன். இதெல்லாம் காலியாகிறதுக்கு எப்படியும் ஒரு 3 மந்த்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வாங்குவேன். அப்புறம் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து டிமார்ட்டில் போகும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன். இதில் ஒரு 6 ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு கிச்சனில் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம். அடுத்ததாக வந்து வாஷிங் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா வாஷிங் லிக்விடு, டெட்டால் அதெல்லாம் வாங்குவேன். கம்ஃபர்ட் வாங்குவேன். அதெல்லாம் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வாங்குவேன். ஸோ அதனால ஆல்ரெடி வாங்கினது காலியாகாமல் இருக்குது. அதில் காலியான ஐட்டம் பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் தான், வாஷிங் லிக்விட் தான். ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கேன். டஸ்ட்பின் கவர் ஒன்று வாங்கியிருக்கேன். டாய்லெட் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்பிக் பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் டாய்லெட்ரி ஐட்டம்ஸில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோப்பு, ஷாம்பு, கண்டிஷ்னர், இதெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். எனக்கு ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயா சோப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதோட வாசனையே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் டிமார்ட் போகும்போதெல்லாம் கண்டிப்பாக அது வந்து ஒரு 2-3 பீஸ் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். டிமார்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ளோர் க்ளீனிங் ஐட்டம், டாய்லெட் க்ளீனிங் ஐட்டம், டாய்லெட்ரி ஐட்டம்ஸு, அப்புறம் பர்ஃப்யூம், இந்த மாதிரி டூத் ப்ரஷ், இதெல்லாம் வந்து 1+1 ஆஃபர்லேயே சூப்பராக நிறைய கிடைக்கும். ஸோ போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் வரும். எனக்கு இந்த டூத் ப்ரஷ் செட் வந்து எப்போவுமே வீட்டில் ஒன்று ஸ்டாக் வச்சுருப்பேன். ஏன்னா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து டூத் ப்ரஷ் மாற்றணும் அப்படின்றதுனால. அடுத்ததாக என்னோடய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வாங்கி வச்சுருக்கிறது தான். இன்னும் ஒரு சிலது அப்பப்போ எனக்கு தேவைப்படும் போது வாங்கிப்பேன். ஸோ இப்போ வாங்கி வச்சுருக்கதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் வரும், இல்லை 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட வரும். அந்த லிவான் சீரம்லாம் வந்து கண்டிப்பாக 3 மந்த்ஸ்க்கு மேலேயே வரும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து அங்கே போகும்போது மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன்.
தவிர்த்து கிராசரி லிஸ்ட்டில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது ஏதாவது ஷாப்பில் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா மொத்தமாக வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணிக்குவோம். காலியாகும்போது திரும்ப வாங்கிப்போம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.